ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CE 3009 கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்ஸ் நல்லா இப்போ படிச்சிருப்பீங்க. ஸோ கடைசியாக பார்க்குறப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணுச்சுன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்னொன்று ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எடுக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வருதுன்னா பார்த்தீங்க அப்படின்னா CE 3009 கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 9 டேஸாக பார்ட்டியை பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதே மாதிரி உங்களுக்கு பிரின்சிபல் அண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரிப்ளேஸ்மெண்ட் அனாலிசிஸ் ரெண்டுமே சப்டிவிஷன்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் வர அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசன் ஃபார் பிளானிங் ஆஃப் எக்யூப்மெண்ட். இந்த பிளானிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேரியஸ் மெத்தட் பை டிப்ரிசியேஷன் காஸ்ட் இஸ் எவாலுவேட்டட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எர்த் மூவிங் ஆபரேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்கிராப்பர்ஸ் லோடர்ஸுக்கும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சப்டிவிஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. கேஸ் ஸ்டடிஸ் ஆன் எர்த் ஒர்க் எக்யூப்மெண்ட், இந்த எர்த் ஒர்க் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எர்த் ஒர்க் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் 4 கேட்குற சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை டைப்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரக்ஸ் அண்ட் ஹவுலிங் எக்யூப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபினிஷிங் எக்யூப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வர எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் ஃபார் டிவாட்டரிங் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த டிவாட்டரிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. மொபைல் கிரேன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைல் டிரைவிங் எக்யூப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கவர்ன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ராக் லைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரேன் என்னன்னு கேட்கலாம், அந்த கிரேன் பைலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. டிமோலிஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஸ்பல்ட் கம்பேக்டிங் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரண்ட் கிரஷர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெடி மிக்ஸ் கான்கிரீட் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, 15 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீடர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அஸ்பல்ட் பிளான் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்சிங் அண்ட் மிக்சிங் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏரியல் டிரான்ஸ்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. போர்ட்டபிள் மெட்டீரியல் பின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த பின்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் கிளிப்ஸ் அண்ட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதுல ஃபோர் கிளிப்ஸ் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் கன்வேயர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இந்த கன்வேயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓவரெல்லாம் அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நீங்க கடைசியா படிக்கிறனால நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்க டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. புதுசா எந்த ஒரு டாபிக் படிக்காதீங்க, ஏன்னா கடைசி நேரம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.